Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் தொண்டமானூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். விடியா அரசால் தரமற்ற முறையில் கட்டப்பட்டதால் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பாலத்தை பார்வையிட்டு ஆய்வு. திருவண்ணாமலை மாவட்டம் அகரம் பள்ளப்பட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. சுமார் 1000 குடும்பங்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரண உதவி. திருவண்ணாமலை வஉசி நகரில் நிலச்சரிவில் பலியான 7 பேரின் திருவுருவப் படங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி அஞ்சலி. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். சாத்தனூர் அணையிலிருந்து 2 லட்சம் கன அடிக்கும் அதிகமான நீரை திறந்துவிட்டு பொதுமக்களின் வாழ்க்கையை சீரழித்து விட்டது விடியா அரசு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பின் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அண்மையில் ஏற்பட்ட புயலால் தென்பெண்ணை ஆற்றிலே சுமார் 2 லட்சம் கனஅடிக்கு மேல் தண்ணீர் ஆற்றிலே சென்ற காரணத்தினால் இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாலம் திறக்கப்பட்டு 90 நாட்கள் தான் ஆகிறது என்று மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார்கள். 90 நாட்கள் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு பாலம் என்று சொன்னால் திமுக ஆட்சியின் நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் உணர வேண்டும். அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டு தரமான வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. விடியா திமுக அரசு திறமையற்ற நிறுவனங்களுக்கு ஒப்பந்தங்களை வழங்கி தரமற்ற கட்டுமானங்கள் கட்டப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் சரமாரி விமர்சனம். எல்லோருக்கும் சம உரிமைகளை பெற்றுத் தந்திட்ட புரட்சியாளர் அண்ணல் டாக்டர் அம்பேத்கரின் தியாகத்தை நினைவு கூறி போற்றி வணங்குகிறேன். அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம். அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட நலத்திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி ஆட்சி செய்கிறார் ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சங்கராபுரம் அருகே வடபொன்பரப்பி கிராமத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம். சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 3 பேர் உயிரிழந்த நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் முழுவதும் சுகாதாரமான குடிநீர் வழங்கப்படுவது இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் தேவனூர் புதுநகர் பகுதியில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிடாது நிவாரணப் பொருட்களை வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து மக்கள் சாலை மறியல்.
நிவாரணப் பொருட்களை கொடுத்து விட்டோம், தமிழகம் மீண்டு விட்டது என ஸ்டாலின் பேசி வரும் நிலையில் உணவு மற்றும் குடிநீருக்காக மக்கள் போராடும் அவலம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே கீழ்சாத்தனூரில் நிவாரணப் பொருளாக ரேஷன் அரிசி வழங்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விடியா அரசை கண்டித்து சாலையில் ரேஷன் அரிசியை கொட்டி மக்கள் ஆவேசம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து மீனவர்கள் சாலை மறியல் போராட்டம். தூண்டில் வளைவு அமைத்துக் கொடுப்பதாக உறுதியளித்துவிட்டு ஏமாற்றியதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. கேரள அரசின் வீண் பிடிவாதத்தால் முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள் நடைபெறாத அவலம். கூட்டணி வைத்து கொஞ்சி குழவும் ஸ்டாலின் அரசு தமிழக உரிமைகளை காற்றில் பறக்க விட்டிருப்பதாக விவசாயிகள் ஆதங்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 4ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு போடாமல் பெயரளவிற்கு வழக்கு பதிவு செய்து காவல்துறை மெத்தனமாக நடந்து கொண்டதால் பொதுமக்கள் ஆத்திரம். திருவள்ளூரில் அரசு பேருந்தில் பயணம் செய்த 25 வயது இளம் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை. விடியில் பயணம் என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் வெளியில் நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. சென்னை அம்பத்தூரில் 2 கேரள இளைஞர்களிடம் இருந்து 25 கிலோ கஞ்சா பறிமுதல். தமிழகத்திற்குள் கஞ்சாவை கடத்தி வரும் வெளிமாநில கடத்தல் பேர்வழிகளை தடுக்க முடியாமல் திணறும் விடியா காவல்துறையினர்.